இன்றைக்கி நம்மளோட கொல்லையில் வந்து தென்னை மரம் வைக்க போகிறோம். அதுக்காண்டி பூஜை பண்ணுறதுக்காண்டி 400 ராஜ்குமார் வந்திருக்கோம். ஆடி பெருக்கு முன்னிட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம வந்து தென்னைக்கன்று வைக்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக குழி வைக்க போட்டிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடியில் காற்றடித்தால் ஐப்பசியில் மழை வரும், இப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக சில பழமொழிகள்லாம் உண்டு. அதுக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் விதைக்கிற விதைகள் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தமிழர் பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கி நம்ம பாவே மாமாவோட தோட்டத்தில் வந்து தென்னைக்கன்று நடுறோம். அந்த தென்னைக்கண்ணில் வந்து ஒரு கன்று எடுத்து வச்சு சாமிக்கு வந்து பூஜை போடுவாங்க. என்ன சாமிக்கு போடுவாங்கன்னா ஒருத்தவங்களோட இதுபடி, நம்ம வயலுங்கிறதுனால நம்மளோட சாஸ்தான்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம கழிவுடைய சாஸ்தா, அவரை பார்த்திங்கன்னா மண் பூடமாக அந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்குறாங்க. அவருக்கு வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு தேங்காய் பழம் உடச்சி சூடம் பத்தியெல்லாம் காட்டி பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு குழி கொஞ்சம் மெத்துறதுக்காண்டி வந்து தென்னை நெட்டி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வேர் இறுகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. வேர் இறுகிச்சுன்னா வந்து நமக்கு சரியாக மரம் வளராது, அதனால் வேர் இறுகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென்னை நெட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சாணி உரம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. சாணி உரம் போட்டு திரும்பி நார்மல் மண் போட்டு ஹைட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மண் கொண்டு வந்தாங்க. அந்த செம்மண் மாதிரி ஒரு மண் கொண்டு வந்தாங்க. அந்த மண் கொஞ்சம் போட்டாங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேராக தென்னைக்கன்று வைக்கிறாங்க. தென்னைக்கன்று வைக்கிறது வந்து குழந்தைங்கள வச்சு வைத்தாங்க. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் வந்து ஒன்று, அந்த கான்செப்ட்காண்டி குழந்தைங்க 2 பேரும், ஒன்று நம்ம வீட்டு பையன், இன்னொன்று பக்கத்து வீட்டு பையன், அது அண்ணி பையன், அவரும் பக்கத்து வீட்டு பையனும் சேர்ந்து தான் கன்று வச்சாங்க. கன்று வச்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு சொல்லுவோம்ல, அந்த வேப்ப உரம், அதாவது ஒரு கன்றுக்கு வந்து 1 கிலோ ரேஷியோ வச்சுட்டு வேப்ப புண்ணாக்கு போட்டாங்க. அடுத்து வந்து சுற்றி உப்பு போட்டாங்க. அந்த கல் உப்பு எதுக்கு போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல் உப்பு போட்டதுக்கப்புறம் அது வந்து கன்று வந்து குழந்த மாதிரியா, அதனால் அதுக்கு திஷ்டி சுற்றுறதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் நறுக்கி குங்குமம்லாம் வச்சு திஷ்டி சுற்றுனாங்க. திஷ்டி சுற்றி முடித்தோடனே குழி மெத்தி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றி கண்ணு நட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டு இந்த ஸ்வீட்டு கொடுக்குற நிகழ்வும் வந்துருச்சு. எல்லாேருக்கும் ஸ்வீட்டும் மிக்சரும் கொடுத்தாங்க. ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி கண்ணு வச்சுருக்கோம்ல, சின்ன செலிப்ரேஷன். தோப்பு என்ன தோப்புன்னு சொல்லலை இல்லையா, இது எங்களோட மாமாவோட தோப்பு. இவ்வளோ கண்ணுமே ஃபுல்லாக வைக்க போகிறோம் பெருந்தோப்பில். இது அவரோட இன்னொரு தோப்பு. தென்னை, வாழை, நிறைய செடியெலாம் இருக்குது. சப்போட்டா, மாங்காய், கொய்யாக்காய், நெல்லிக்காய், எல்லா காயும் இருக்குது. எங்கள் மம்மியை சொல்லிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோப்பு. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்மளோட வீடு, பிங்க் கலர் வீடு, அதுதான் நம்ம வீடு. அங்கே தான் இப்போ எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். மாமியார் அம்மா போய்கிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, என் வீட்டுக்காரு. அப்படியே முடிஞ்சிட்டு தென்னங்கன்று வைக்கிறது, ஆடி பெருக்கிறதுக்கும் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இன்னும் நம்ம பல தோப்புகளுக்கு வைக்க போகிறோம். ஆமாம், இன்னும் ஒரு 3 ஏக்கர் தோப்பு ஒன்று வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அம்மா பக்கத்துலேயே பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வச்ச மாதிரி இன்னும் நிறைய தென்னங்கன்று வைக்கணும்னு நாங்கள் வந்து நினச்சிட்ருக்கோம். நிறைய இடமும் வாங்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணிக்கிறோம். இன்றைக்கி வச்சுருக்கோம். ஆமாம், அவரோட பர்த்டே வந்து ஆடிப்பெருக்கு அன்றைக்கி பிறந்தார், அவதரித்தார் எங்கள் ஸ்ரீராமர். அன்றைக்கி நாங்கள் தென்னங்கன்று வச்சு எங்களோட நாளை வந்து எங்களோட வருஷத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மயில் இருக்கும். காலை வந்தோடனே நிறைய மயில் பார்த்தோம். இப்போ உங்களை காட்டலாம்னு நினைக்கும்போது ஒன்றையுமே காணும், ஒரு மயிலை கூட காணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாழைத்தோப்புக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அவ்வளோ மயில் இருக்கும் இங்கே. இந்த வரப்பிலே நடந்து போகணும்னா நம்ம வீடு பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டோட பின்பக்கம், அதாவது வீட்டோட கொல்லை பக்கத்தில் தான் இந்த தோப்பு எல்லாமே இருக்குது. நம்மளோட வயல் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். கிணறு, வயல், இதெல்லாமே வயலுக்கு ஆப்போசிட். அது இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஒரு வழியாக தென்னங்கன்று நட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த வீடியோ இதோட ஒரு எண்டுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.